ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎம்ஐ இன்ஸ்டியூட்டில் இருந்து ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக டிசம்பர் 2024 எக்ஸாமுக்காக கொடுத்துருக்கிற ஒரு சர்க்குலரை தான் பார்க்க போகிறோம். ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசம்பர் எக்ஸாமுக்காக டிசம்பர் 2024 எக்ஸாம் யாரெல்லாம் என்னைக்கு டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அது ரிலேட்டடான சர்க்குலர் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் போத் குரூப்ஸோ அல்லது அனதர் குரூப்போ அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். இப்போ இன்டரில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் குரூப் மட்டும் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட் குரூப்போ இல்லை செகண்ட் குரூப்போ சிங்கிள் குரூப் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்க இன்டர் ஆர் ஃபைனலில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிடையாது. பட் அந்த நீங்கள் ஆல்ரெடி அப்பியர் ஆன குரூப்பை தவிர இன்னொரு குரூப் அப்பியர் ஆகும்போதோ அல்லது போத் குரூப்ஸ் சேர்ந்து அப்பியர் ஆகும்போதோ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மேண்டேட்டரி டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ இதுக்கு டைம் கொடுக்குறாங்க இன்ஸ்டியூட்டில். ஆல்ரெடி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்ததை நம்ம ஆல்ரெடி வீடியோலையும் பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கும் ஐஓடிபிக்கும் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க டிசம்பர் 2024 அது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமில் யார் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்கில் ட்ரைனிங் அப்ளிகபிளோ அவங்க எல்லாருமே அதை முடிக்கிறதுக்கான டைமு நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 February 28 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, பிப்ரவரி மந்தில் தான் ரிசல்ட் வரும். February 20th அப்புறம் தான் ரிசல்ட் வரும். ஸோ அந்த மந்த் எண்டு வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இது அஸ் யூஷுவலாக அது கொடுக்கறது தான். ஏற்கனவே பார்த்தோம்னா ஜூன் 2024 எக்ஸாமுக்கும் இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன், தட் மீன்ஸ் சர்க்குலர் ஏப்ரல் மந்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் இன் டிசம்பர் 2024 டேர்ம் ஷால் கம்ப்ளீட் ஆல் ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அசைன்மெண்ட். ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸும் அதாவது கிளாஸஸும் அட்டன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக அசைன்மெண்ட் டெஸ்ட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்க வேண்டியது February 28 வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 by 1 ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க. இன்டரில் இந்த February 11th 2024 February 11th அதில் அதுக்கு பின்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த புது ஸ்கீமில் ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஐஐடி மெட்ராஸ் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃபர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க, இன்டரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான டேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 11th February 2024 வித் ஃபுல் கோர்ஸ் ஃபீ. வித் ஃபுல் கோர்ஸ் ஃபீனா என்ன, சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபுல்லாகவே பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த இதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஃபுல் கோர்ஸ் ஃபீஸும் பே பண்ணினவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இது அர்த்தம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டு contact their respective regions, chapters or CMA support centers for MS Office and e-filing training. இன்டரில் புது ஸ்கீம் ஸ்கில் ட்ரைனிங்கில் பார்த்தோம்னா ஆன்லைனில் கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில் ஒன்று உண்டு. அதுக்கு தான் ஆல்ரெடி ஆன்லைனில் அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க ஃபுல் கோர்ஸ் ஃபீயோட அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அடுத்தது MS Office அண்ட் இ-ஃபைலிங் ட்ரைனிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஓரல் கோச்சிங் சென்டர் அல்லது ரீஜியனல் ஆஃபீஸ்னா SIRC அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸ். ஒருவேளை நீங்கள் ஓரல் கோச்சிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சாப்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். CMA சாப்டரை அல்லது CMA சப்போர்ட் சென்டர், அந்த ரெஸ்பெக்டிவ் உங்களுக்கு உரிய அந்த ரீஜியன் சாப்டர் அல்லது CMA சப்போர்ட் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். MS Office அண்ட் இ-ஃபைலிங் ட்ரைனிங்க்கு அவங்க உங்களுக்கு ஃபர்தராக அதுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இதை தவிர இன்னும் ஸ்கில் ட்ரைனிங்கில் டேலி, ERP அதெல்லாம் இருக்குது. ஸோ த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் அதர் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதர் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிறது இந்த டேலி, ERP அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபைனல் கோர்சஸுக்கும் SAP அது ரிலேட்டடாகவும் ஸ்கில் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மற்ற ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வில் பி ப்ரொவைடட் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, டிசம்பர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டிசம்பர் எக்ஸாமுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனதர் குரூப் அப்பியர் ஆகிறாங்க, அதாவது ரிமைனிங் குரூப் அப்பியர் ஆகிறாங்க, அப்படி இல்லைன்னா போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் அதர் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னா ஃபாலோயிங் த கம்ப்ளீஷன் ஆஃப் டிசம்பர் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ப்ராசஸ். டிசம்பர் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 10th அப்புறமா இது ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக இந்த நியூ ஸ்கீம் ரிலேட்டடானதை இங்கே சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த ஓல்டு ஸ்கீம் என்னாச்சு? ஓல்டு ஸ்கீம் அப்படிங்கிறப்ப இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பு, அந்த கேம்பிரிட்ஜு, அப்புறம் ஃபைலிங், எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் முன்னாடி இருந்தது. அது ஆகஸ்ட் 11th 2020 இருந்து பிப்ரவரி 10th 2024 வரைக்கும் இருக்கிற இந்த பீரியட்ல இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கேயுமே என்ன சொல்றாங்க, வித் ஃபுல் கோர்ஸ் ஃபீ கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸு தட் ஆகஸ்ட் 11 2020 இருந்து பிப்ரவரி 10 2024 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கில் ட்ரைனிங் அந்த சாப் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இன்னும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, பட் ஹாவ் நாட் எட் ரிசீவ்ட் ஸ்கில் ட்ரைனிங் கிரெடென்ஷியல், அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாகின் கிரெடென்ஷியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி டிசம்பர் 24 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீட் பேஸ்டு லாகின் வில் பி இஷ்யூட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் டிசம்பர் 24 எக்ஸாமினேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ப்ராசஸ். இப்போ டிசம்பர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு யாருக்கெல்லாம் இந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் தேவைப்படுதோ, ஸோ டிசம்பர் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 10th அப்புறம் யாருக்கு தேவைங்கிறத பார்த்து அவங்களுக்கு லாகின்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இது ஓல்டு கோர்ஸ்க்கு. இப்போ ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் ஸ்கீம் அப்படின்னா ஏற்கனவே 100 hours கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருந்தது. ஆகஸ்ட் 11 2020 முன்னாடி பார்த்தோம்னா 100 hours கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருந்தது. ஆகஸ்ட் 11 2020 அப்புறம் பிப்ரவரி 10 2024 வரைக்கும் சாப்பு, ஃபைலிங், கேம்பிரிட்ஜ் அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்கீமில் ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க ஃபர்தராக இந்த எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த ட்ரைனிங் எல்லாம் அவங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் who have already completed skill training program under the previous scheme are not required to undergo it அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் எக்ஸாமில் அப்பியர் ஆக போகிற இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கில் ட்ரைனிங் தேவையோ, அதாவது ரிமைனிங் குரூப் ஆர் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நியூ ஸ்கீம் படி இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ஃபைலிங்க்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சாப்டரில் அதை ரீஜியனை அவங்க காண்டாக்ட் பண்ணணும். இதை தவிர மற்ற ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அக்டோபர் 10th அப்புறம் எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இது ரிலேட்டடாக அவங்களுக்கு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓல்டு ஸ்கீம் சாப் ட்ரைனிங் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஓல்டு ஸ்கீமில் இன்னும் யாருக்கெல்லாம் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ரிசீவ் பண்ணலையோ அவங்களுக்குமே இந்த எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் லாகின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்கீமில் ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த புதுசாக இருக்கிற இந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஆல்ரெடி அவங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதோட அவ்வளவுதான் அவங்களுக்கு அவங்க எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த குரூப் அப்பியர் ஆகணுமோ அதை நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் அது ரிலேட்டடாக ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களுடைய மெயில் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்டில் அது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிசம்பர் 2024 அப்பியர் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே ஒரு டவுட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட்லேருந்து இது ரிலேட்டடாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தெரியணும். அதனால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.